ஹோம்மேட் காடை தந்தூரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. ஊரெல்லாம் ஓடி ஆடி உழைக்கிறது எதுக்கு? 3 வேளை சோத்துக்கு தானே. முதல்ல ஒரு காடையை எடுத்து நல்லா கீறிக்கோங்க. இது எதுக்குன்னா நம்ம மசாலா அப்ளை பண்ணுறப்போ அதில் இறங்கணும் மசாலா நல்லா, அதுக்காக இதை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஒரு லெமன் எடுத்து அதை நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு கூடவே கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா கலக்கிடுங்க. அப்புறம் ஒரு காடையை எடுத்து அதில் நல்லா நனைச்சிருங்க. நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. அந்த தண்ணி ஃபுல்லாக நல்லா இறங்கணும். ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுருங்க. இப்போது நம்ம எப்படி பேஸ்ட் அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கப் தயிர், கொத்தமல்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், சீரக பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், சோம்பு பவுடர் 2 டீஸ்பூன், பெப்பர் 2 டீஸ்பூன். உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக வேணால் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், பட்டை கிராம்பு பவுடர் 2 டீஸ்பூன், ஏலக்காய் பவுடர் 1 டீஸ்பூன். இது வாசனைக்காக, மசாலா நல்லா வாசனை கொடுக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, இப்போது ஆயில் வந்து நான் 3 டீஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஆயில் அப்ளை பண்ணணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆயில் போட்டுக்கலாம். இப்போது இதை நல்லா கலக்கி விடணும். நல்லா பேஸ்ட் மாதிரி வர அளவுக்கு நல்லா கலக்கணும். இது ஃபைன் பேஸ்ட் ஆகிற அளவுக்கு நல்லா இதை கலக்கி விட்டுருங்க. உங்களுக்கு பத்தலைன்னா எக்ஸ்ட்ரா கர்டோ ஆயிலோ போட்டு கூட நல்லா பேஸ்ட் மாதிரி வரக்கு கலக்கிக்கோங்க. மசாலா நல்லா கலக்கினீங்கன்னா தான் காடைக்கு டேஸ்ட் கொடுக்கும். அதனால் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இந்த மாதிரி கலக்கி வச்சுக்கோங்க. இப்போது நம்ம லெமனில் ஊற வச்சுருக்க காடையை எடுத்துக்கலாம். அது 10 மினிட்ஸ் நல்லா ஊறி இருக்கும். அந்த ஊறின காடையை எடுத்து இப்போ இந்த மசாலாவில் நல்லா அப்ளை பண்ணுறதுக்கு எடுத்துக்குவோம். மசாலாவை நல்லா எல்லா இடத்துலையும் நல்லா அப்ளை பண்ணுங்கள். அந்த கீறி விட்டுருக்கிறதுல எல்லாம் அப்ளை பண்ணிங்கன்னா மசாலா நல்லா உள்ளேயும் இறங்கும். நல்லா உள்ளேயும் மசாலா அப்ளை பண்ணுங்கள். நல்லா திருப்பி பின்னாடி முன்னாடி எல்லாம் நல்லா நீட்டாக அப்ளை பண்ணி விடுங்க. மசாலா அப்ளை பண்ணலைன்னா காடைக்கு டேஸ்ட் கொடுக்காது. அதனால் அந்த பேஸ்ட்டை நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போது இது ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிட்டேன். இந்த மாதிரி நீங்களும் அப்ளை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா அப்ளை பண்ணதுக்கப்புறம் இந்த காடையை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுற மாதிரி ஒரு கண்டெய்னரில் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பேஸ்ட் நல்லா உள்ளே இறங்கணுன்னா இது வந்து ஃப்ரிட்ஜில் ஓவர் நைட் ஃபுல்லாகவும் கூட நீங்கள் வைக்கலாம். நைட்டே இந்த பேஸ்ட்லாம் அப்ளை பண்ணி வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா காலையில் எடுத்து சமைக்கிறதுக்கு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை நைட் ஃபுல்லாக வைக்க முடியாது அப்படின்னா ஒரு 4 hours வச்சிங்கன்னா போதும். இப்போது நான் எல்லாம் பேஸ்ட் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிட்டேன். இப்போ இதை எடுத்து நான் ஃப்ரிட்ஜில் 4 hours வைக்க போகிறேன். இது ஆவியில் வேக வைக்கிறதுக்கு. என்கிட்ட இட்லி பாத்திரம் பெருசாக இல்லை. உங்ககிட்ட பெருசாக இருந்துச்சுன்னா தண்ணி நிறையா பிடிக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் அது கூட வச்சுக்கலாம். அது நான் பெருசாக இல்லாததுனால நான் கீழே ஒரு
தண்ணி வச்சுருக்கேன், ஒரு வெசலில் தண்ணி வச்சுருக்கேன். இப்போது அந்த காடையை அப்படியே அதில் மேலே வச்சுட்டு 35 மினிட்ஸ் குக் பண்ணணும். அதுக்கு தேவையான அளவு தண்ணியே நீங்கள் உள்ளே இருக்கான்னு பார்த்துக்கோங்க. 35 மினிட்ஸ் நல்லா ஆவிலேயே வெந்துடும். நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிடுங்க, ஆவி வெளியே போகக்கூடாது. இப்போது பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. அந்த சாஸ்லாம் கீழே கூட இறங்கியிருக்கு. இப்போ நம்ம அதையே ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு பேனில் ஆயில் எடுத்துக்குவோம். ஆயில் நல்லா கொஞ்சம் ஹீட் ஆகணும். அப்போ தான் நம்ம பேக் பண்ணி வச்சுருக்கிற காடையை எடுத்து வைக்க முடியும். இப்போது ஆயில் நல்லா சூடாயிருக்கு. வேக வச்ச காடையை எடுத்து நம்ம அதில் வைக்கலாம். காடை ஆல்ரெடி வெந்திருக்கு. ரோஸ்ட் மாதிரி வர்றதுக்காக பேனில் கொஞ்சம் வேக வைக்கணும். ஒரு 5-2 மினிட்ஸ், இன்னொரு 5-2 மினிட்ஸ் வேக வச்சிங்கனாலே போதும். நல்லா மொறு கிறிஸ்பியாக வெந்துடும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்திருக்கு காடை. மசாலாலாம் நல்லா உள்ளே இறங்கிருக்கு. அந்த கலரே தெரியுது பாருங்கள். நல்லா வெந்திருக்கு. ஆயில் ஃப்ரை ஆனது நல்லா தெரியுது. வாவ்! இப்போது இது மேலே நீங்கள் கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கலாம் டேஸ்ட்டுக்காக. அந்த வேக வச்ச தண்ணி எக்ஸஸ் வாட்டர், அதை நீங்கள் இன்னும் கொஞ்சம் குக் பண்ணி கிரேவியாக எடுத்துக்கலாம். நல்லா வெந்திருக்கு சிக்கன். வாவ்! நறுமணம் வீசும் சமையல் நான் சுவைத்திட அழைக்கிறது.